வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஏபி அந்த சாப்டர்லேருந்து இந்த சம்மா பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்து அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன, எத்தனை உறுப்புகள் உள்ளது அந்த கூட்டுத்தொடரில் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. முதல்ல கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம எழுதிக்கிடலாமா? -1, -5/6, -2/3, -10/3. இப்போ முதல்ல ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா அதில் என்னென்னலாம் இருக்கும்? முதல் உறுப்பு இருக்குமா? முதல் உறுப்புனா -1. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிப்போம்? வித்தியாசம், டிஃபரன்ஸு. அதாவது இரண்டாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. இரண்டாம் உறுப்பு என்ன? -5/6 மைனஸ் முதல் உறுப்பு -1. -5/6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா -5 + 6 டிவைடட் பை 6 = 6ல் 5 கழிச்சிட்டு /6 போட்டுறணும். அப்போ 1/6. இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அப்புறம் இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எல்லும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எல்லுனா என்னது? கடைசி உறுப்பு, லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு எண்ணுக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? L - A/D + 1. இப்போ இதில் L என்ன? 10/3. A முதல் உறுப்பு எத்தனை? -1 டிவைடட் பை D எத்தனை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 1/6 ப்ளஸ் 1. அப்போ 10/3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஆயிருமா? பை 1/6 ப்ளஸ் 1 கிடைக்குமா? ஸோ அப்போ இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 10 + 3 13/3 கிடைக்கும். இங்கே டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது அதனுடைய ரெசிப்ரோக்கல் ஆகுமா? +1. ஸோ இதை அடிக்கலாமா? அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 26 + 1. அப்போ n = 27. அப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் உள்ளன? 27 உறுப்புகள் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.